சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? இது என் பொண்ணு மதுமிதா. இவளுக்கு இங்க புதுசா அட்மிஷன் போட்டிருக்கு. அதான் அவங்க கிட்ட சொல்லி இவள கிளாஸ்ல விட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உள்ள வாங்க மேடம். அரவிந்த், நந்தினி 2 பேரும் இங்கே இருங்க. வா. உன் பேர் என்னம்மா? உன்னதான் கேக்குறாங்க, பேர் என்னன்னு சொல்லு. மதுமிதா. இவளுக்கு என்னாச்சு மேடம்? ஏதோ டென்ஷனாவே இருக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல மேடம். இது புது ஸ்கூல், வேற மாதிரியான அட்மாஸ்பியர், அதான் இப்படி இருக்கா. ஓ அப்படியா? சரி, இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிச்சா? அதனாலதான் மேடம் இவளையும் இவ தம்பி தங்கச்சிங்களையும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க சொல்றது சரிதான். வேலை பாக்குற இடத்துக்கு பக்கத்திலேயே பசங்க படிச்சாங்கன்னா ஸ்கூல்ல வந்து டிராப் பண்ணிட்டு போறதுக்கும் ஈவினிங் ஸ்கூல் முடியறப்ப அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் சௌரியமா இருக்கும். மது, நல்லா படிக்கணும் என்ன? இனிமே இவ படிப்பு சம்பந்தமா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போங்க மேம். தேங்க்யூ மேடம். வரேன். வாங்க. மதுமிதா, நீ அந்த டேபிள்ல போய் உட்காந்து நான் நடத்துற பாடத்தை கவனி. போமா. Students, listen. May I come in, ma'am? உள்ள வாமா. சொல்லுமா. மேடம், என்னோட பேரு வித்யா. நான் இன்னொரு ஸ்கூல்ல 10th படிச்சிட்டு இருந்தேன். என்னோட பேரண்ட்ஸ் அங்கிருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பிரின்சிபல் மேடம் தான் என்னை ஏ செக்ஷனுக்கு போக சொன்னாங்க. அப்படியா? நல்ல விஷயம் தாம்மா. இப்பதான் மதுமிதாங்கிற பொண்ணு இங்க புதுசா வந்து சேர்ந்தா. இப்ப நீயும் வந்திருக்க. சரி, கிளாஸ் முடிஞ்சதும் உன் டீடைல்ஸ் என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, போமா, போய் உட்காரு. ஓகே மேடம். அந்த பொண்ணு தான் நியூ அட்மிஷன்மா. அவ பக்கத்துல போய் உட்காருமா. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே. வா. வித்யா, அவங்களுக்கு கேட்டுற போது இன்டர்வெல்ல பேசிக்கலாம். அமைதியாரு. வித்யா, என்னால இதை நம்பவே முடியலடி. இது எப்படி நடந்துச்சு? இனி எல்லாமே அப்படிதான். நீ என்னை விட்டு தனியா பிரிஞ்சு வந்துட முடியுமா? இல்ல நீ இல்லாம என்னால தனியா அந்த ஸ்கூல்ல இருக்கதான் முடியுமா? நீ எங்க போனாலும் நானும் உன் கூட வந்துட்டே தான் இருப்பேன். ஏய், என் ஃப்ரெண்டு வித்யா தான் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவதான் என்கிட்ட பேசிட்டு இருக்காளன்னு ஏன்னா இப்பவும் நம்ப முடியல. அப்படியா? ஏய், சுமார். கீழ்னா வலிக்குது இல்ல? இப்ப நம்புறியா? உன் பக்கத்துல இருக்கிறது நான் தானே. நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்.